காலைதோறும் புதியவை சிலுவையினால் ஒன்றாகிறோம். டிசம்பர் 30. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். எபேசியர் 2:16. கம்யூனிச தேசங்களுக்கும் அமெரிக்க தேசத்திற்கும் இடையே பனிப்போர் நடந்து கொண்டிருந்த காலம் அது. அமெரிக்க தேசத்தை சேர்ந்த ஊழியர் ஒருவர் ருமேனியா தேசத்தில் வெளியரங்கமாய் சுவிசேஷம் அறிவிக்க தடை இருந்தும் இரகசியமாய் சில ஊழியங்கள் செய்யும்படி சென்றிருந்தார். ஒரு நாள் கடும் குளிரிலே ஆள் நடமாட்டம் அதிகமில்லாத தெரு ஒன்றில் சென்று கொண்டிருந்தார். மக்கள் யாவரும் யாரையும் கண்டுகொள்ளாமல் அவரவர் தங்கள் வேலையாக சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஒரு மனிதனின் விசில் சத்தம் அவரை ஒரு நிமிடம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி திடுக்கிட செய்தது. ஏனெனில் அவர் பரிகாரியான இயேசு என்ற பாமாலை பாடலை விசில் அடித்தபடி அந்த மனிதன் சென்று கொண்டிருந்தார். கிறிஸ்துவை மறுதலிக்கும் தேசத்தில் இப்படி ஒரு நபரா என மகிழ்ச்சியடைந்து அம்மனிதனுக்கு பின்பாக இவ்வூழியரும் பின்தொடர்ந்தார். யாராவது பார்த்துவிட்டால் பிரச்சனை வரலாம் என்பதால் சிறிது தூரம் அமைதியாய் சென்ற அவர் பின் அந்த பாட்டை இவரும் விசிலடிக்க ஆரம்பித்தார். அந்த பாட்டை கேட்டவுடன் அந்த ருமேனியர் பிரகாசமுள்ள முகத்தோடு திரும்பி வந்து ஊழியரை கட்டிப்பிடித்து கொண்டு தனது தாய்மொழியில் ஏதேதோ சொல்ல ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் தனது மொழி அவருக்கு புரியவில்லை என்பதை அறிந்து தனது இருதயத்தின் மேல் கைகளை வைத்தார். பின் கைகளை வானத்திற்கு நேராய் உயர்த்தினார். சிலுவை அடையாளத்தை வரைந்து காண்பித்தார். கட்டுக்கடங்காத மகிழ்ச்சியோடு மொழி, கலாச்சாரம், அரசியல் பின்னணி என ஏதேதோ வித்தியாசத்தில் வாழும் ஒருவருக்கொருவர் சம்பந்தமில்லா அவ்விருவரும் ஒரு சில நிமிடத்தில் இணைக்கப்பட்டனர். காரணம் என்ன? கிறிஸ்துவின் ரட்சிப்பின் சந்தோஷமே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலம் 2 பெரிய பிளவுகள் சரி செய்யப்பட்டன. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த பெரிய இடைவெளியை இணைக்கும் பாலமானார் இயேசு. உலகில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இடையே உள்ள இடைவெளியையும் சரிப்படுத்தினார். அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். எபேசியர் 2:18 மற்றும் 19 வசனங்கள். ஜெபம். எல்லா காலங்களிலும் அனைவரையும் நேசிக்க உதவும் தேவனே, ஆமேன்.